ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரைட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அங்க அருண் பாண்டியன் வராரு. தான் பையன் காணோம் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அவங்க பையன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருந்தான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு காணோம் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டை பெருசா இவங்க மதிக்க மாட்டாங்க. அதனால ஒரு ஹையர் அபிஷியல் கிட்டயும் போற இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அதே ஸ்டேஷன்ல ஒரு மேக் லேப்டாப் இருக்கு, ரெக்கவரிக்கு வந்தது. அது அங்க இருக்க போலீஸ்காரர் ஒருத்தர் தான் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பாக்குறாரு. அப்போ அந்த ஸ்டேஷனுக்கு அங்க வேலை செய்யற ஒருத்தங்க வராங்க. அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு பத்திரிக்கை வைக்க வராங்க. அப்போ அந்த லேடியும் அந்த போலீஸ்காரர் சேர்ந்து அந்த லேப்டாப்பை ஓபன் பண்றாங்க. அப்பதான் அந்த லேப்டாப்ல இருந்து ஒருத்தர் பேசுறாரு, இந்த லேப்டாப்பை நான் ஹேக் பண்ணிருக்கேன், உங்க ஸ்டேஷனையும் சேர்த்துதான். நான் சொல்ற கேஸ் எல்லாம் நீங்க எடுத்து இப்ப விசாரிக்க ஆரம்பிக்கலன்னா ரைட்டர் சேரு கீழே பாம் வச்சிருக்கேன், அதே மாதிரி ஸ்டேஷனை விட்டு யாரும் வெளியே போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை சொல்ற நபர் யாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். ஸ்டோரி பிளாட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை படத்துல அடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நட்டி தான் இன்ஸ்பெக்டரா வராரு, அவரும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அருண் பாண்டியனும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். படத்துல வர இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த படத்து மூலியமா அவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் ரொம்ப நீட்டாவே கன்வே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே பிக்கப் ஆயிடுது. அது டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளே ரேட்டிங்ல கொடுத்திருக்க படம் தான் இது. ஒரு சில இடத்துல லேக் இருந்தாலும் படம் முடியும் போது ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வரதான் செய்யுது. கண்டிப்பா அந்த படம் எல்லாரும் ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.